இனிமே நீ எனக்காக யாருக்கூடயும் சண்டை போட தேவையில்லை. நீ யாரையும் திட்ட வேண்டிய அவசியமும் இருக்காது. நான் காலேஜை விட்டுட்டேன். நீ காலேஜை விட்டு நிக்க போறியா? நீ நிஜமாவே காலேஜ் விட்டு நிக்க போறியா? நிக் மாதிரி மோசமான ஆளுங்களுக்காக காலேஜை விட்ட போற? ஆமா, நான் காலேஜ் விட்டுட்டேன் ரன்பீர். என்ன மறுபடியும் அந்த காலேஜுக்கு போனா மறுபடியும் எல்லாரும் அதே திரும்ப திரும்ப பேசிட்டே இருப்பாங்க. அதே பார்வையில தான் என்ன பாப்பாங்க. மறுபடியும் நான் அதையே தான் ஃபேஸ் பண்ணணும். அப்புறம் நீ why don't you understand ரன்பீர்? நீ ஒரு பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவன். உனக்குன்னு நிறைய கனவு இருக்கு, ஆம்பிஷன்ஸ் இருக்கு. உன் மேல உன் ஃபேமிலி நம்பிக்கை வச்சிருக்காங்க. இதுல எல்லாம் மாட்டிக்கிட்டு உன் பேர் கெட்டு போச்சுன்னா உன் ஃபேமிலில எல்லாரும் எந்த அளவுக்கு வேதனைப்படுவாங்க. என்னால உன் ஃபேமிலி எதுக்காக இதெல்லாம் தாங்கிக்கணும்? எனக்காக காலேஜ் விட்டியா? ஆமா, அதான் சொன்னல, மறுபடியும் சொல்லுமா? உன்னாலதான் நான் காலேஜ் விட்டேன். நீ எனக்காக காலேஜ்ல போய் எல்லாரும் கூட சண்டை போடணும், ஹீரோ ஆகணும்ன்ற அவசியம் இல்ல. அவங்க சொல்றதெல்லாம் கேளு ரன்பீர், உனக்கு புரிய மாட்டேங்குது. இங்க பாரு ரன்பீர், நான் இருக்கேன்ல, நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வந்தவ. இந்த மாதிரி சேலஞ்சஸ், தடங்கள், ஸ்ட்ரகிள், பிரச்சனைகள் இதெல்லாம் எங்களுக்கு நார்மல் ஆனது. ஆனா உனக்கு அப்படி இல்ல ரன்பீர். எனக்காக நீ உன்னோட கரியர்லயோ உன்னோட ஃபியூச்சர்லயோ ஏதாவது ப்ராப்ளம் வந்தா உன்னோட ஃபேமிலி அவங்களுக்கு தலைகுனிவு ஏற்படும். அது எனக்கு விருப்பம் இல்ல. இங்க பாரு ரன்பீர், ஏற்கனவே இப்படி ஆயிடுச்சு. என்னால நீ ஜெயிலுக்கு போயிருக்க, இப்ப மறுபடியும் அதே மாதிரி நீ ஏன் ஒருத்திக்காக ஒவ்வொரு தடவையும் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிற. ரன்பீர், நான் சொல்றத ஒரு வாட்டி கேளு. லைஃப்ல நானும் என் அம்மாவும் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கோம். எங்கள மாதிரி ப்ராப்ளம்ஸ் நீ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு அதுல விருப்பம் இல்ல ரன்பீர். You suffer because of me. பிராச்சி, enough. ப்ளீஸ் enough. என் ஃபேமிலி இது, என் ஃபேமிலி அது, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. எனக்கு புரியுது. நீ அதை செஞ்ச, இதை செஞ்ச, நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நான் இதை உனக்காக செய்யல, அந்த நிக்கால தான் செஞ்சேன். அவன் அப்படி பேசுனது எனக்கு பிடிக்கல, அதனாலதான் நான் அவனை அடிச்சேன். புரிஞ்சுதா? என்னோட இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு இல்லையா, நான் அதுக்காக செஞ்சேன். அவன் அடிக்கலைன்னா எனக்கு தூக்கம் வராது. இது எனக்காக பண்ண. நீ ப்ளீஸ் உன்னை ப்ளேம் பண்ணிக்கிறத நீ முதல்ல நிறுத்து. பிராச்சி, யாராவது என் முன்னாடி வந்து தப்பான விஷயத்த சரின்னு சொன்னாங்கன்னா அது எனக்கு பிடிக்கல. என்னால தப்பான விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை பத்தி நல்லா தெரிஞ்ச எல்லாருக்கும் உன்னை பத்தி நல்லா தெரியும் நீ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லன்னு. அதுல நானும் ஒருத்தன். ப்ளீஸ் நீ முதல்ல அழுவுறத நிறுத்து. இதெல்லாம் உன்னால நடக்கலமா. பட் ஐ எம் ஷூர் எனக்கு இதுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்கன்னு நல்லாவே தெரியும். எதுக்காக இப்படி பண்றாங்க? நீ அப்படி பண்ணவே மாட்ட. இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? இப்போதைக்கு எனக்கு தெரியாது. ஆனா இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. யாரோ உன்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உன்ன மாதிரி இம்போசினேட் பண்ணி இந்த மாதிரி வீடியோ பண்ணிருக்காங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு பொண்ணு என்ன மாதிரியே ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கா, நான் அவ பின்னாடி தான் போயிட்டு இருக்கேன்னு நீ எனக்கு கால் பண்ணி சொன்னியே. Do you remember? ஆமா, ஆனா அந்த பொண்ணு ஏன் இமேஜ் எதுக்காக ஸ்பாயில் பண்ண நினைக்கணும்? எனக்கும் அவ யாருன்னு தெரியாது. ஆனா அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். Can you do me a favor? யா. நீ இங்க இருந்து போ. ஏன்? அட, இந்த இடம் உனக்கு சரியான இடம் இல்ல. நீ இங்க இருந்து போ. உனக்கு மட்டும் சரியான இடமா? நான் இருக்க வேண்டியது கட்டாயம். நீ ஏன் இங்க இருக்கணும்? ரன்பீர், நான் உன்கிட்ட பேசுறதுக்காக பேசி முடிச்சாச்சுல, கிளம்பு. மத்தத வீட்ல பேசிக்கலாம், சரியா? எங்க அப்பா வருவாரு, ஏதாவது பண்ணி என்ன கண்டிப்பா வெளியே எடுத்துருவாரு. உனக்கு எந்த டென்ஷனும் வேண்டாம். நீ ப்ளீஸ் இங்க இருந்து போ. கோ. Yes, I got your mail. Just give me your day's time. I will revert to it. நான் உங்களோட I will call you tomorrow, okay? என்னாச்சு? எதுக்கு இவ்ளோ டென்ஷனா இருக்க? அதான் I did something. நான் செஞ்ச காரியத்தினால அது எனக்கே திருப்பி அடிக்குது. பேக் ஃபயரிங் மீ. I don't know what to do and why I did that. And just calm down. நீ என்ன பண்ண, என்ன செஞ்சேன்னு சொல்லு. You know I hate Prachi, right? அப்புறம் நான் கோவத்துல வந்து பிராச்சி MMS பண்ணிட்டேன். I don't know what to do anymore. அதாவது நான் என்ன நினைச்சேன், நான் நினைச்ச எல்லார் மாதிரியும் ரன்பீரும் பிராச்சிய தப்பா எடுத்துக்குவான்னு நினைச்சேன். பட் அந்த மாதிரி நடக்கல. ரன்பீர் காலேஜ்ல பயங்கரமா சண்டை போட்டிருக்கான். நிக்க அடிச்சிருக்கான். ஒன் செகண்ட். நிக்ஸ் அவனோட ஃப்ரெண்ட் ஆச்சு. எக்ஸாக்ட்லி. நிக் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவனை அந்த அடி அடிச்சிருக்கான் தாங்கவே முடியாத அளவுக்கு. அதாவது நிக் என்ன பார்த்தானோ அத பத்தி தான் அவன் பேசி சாட் பண்ணிருக்கான். ரன்பீரால அதை தாங்கிக்க முடியாம அவனை போட்டு அடிச்சிருக்கான். நிக் கால்ட் போலீஸ். அப்புறம் இப்ப ரன்பீர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். ஓ காட். இந்த பிராச்சி நம்ம நினைச்சதை விட ரொம்ப, யார் அவளை பார்த்தாலும் அவ சைட்ல. முதல்ல அண்ணன், அதுக்கப்புறம் ரன்பீர். கண்ணை மூடிக்கிட்டு எல்லாரும் அவளை நம்புறாங்க. they protecting her, trusting her. இது நம்ம நினைச்ச மாதிரி அவ்வளவு சுலபம் கிடையாது. அத வாங்க,
போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரன்பீரை வெளியே எடுக்கலான்னு இதுக்கு எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். எனக்கு அவன் மேல பயங்கர கோவம் வந்துருச்சு. நான் ரன்பீர் முன்னாடி பிராச்சியோட பேரை கெடுக்கணும்னு நினைச்சு பிராச்சிய பத்தி MMS பண்ணி அதனாலதான் அவன் நிக்க அடிச்சிருக்கான். அதனால போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். இப்படி எல்லாம் பண்ணா ரன்வீர் அரெஸ்ட் ஆவான்னு உனக்கு தெரியாதுல்ல? தெரியாம தானே நீ இதை பண்ணிட்ட. யூ டிட் நோ அபவுட் இட். நீ கில்ட்டியா ஃபீல் பண்றத முதல்ல நிறுத்து. ரன்வீரை எப்படியாவது வெளியில எடுப்போம். டோன்ட் வரி அபவுட் இட். ஆனா அவன் அந்த மாதிரி நிக்க அடிச்சிருக்கவே கூடாது. கம். நல்ல வேளையா நம்ம போய் FIR போட்டுட்டு வந்துட்டோம். FIR எல்லாம் போட்டாச்சு. ஆனா பிராச்சி இப்பவும் டென்ஷன்ல இருக்கா. அம்மா அம்மா, எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். என்னாச்சு? என்ன ஹெல்ப் வேணும்? உன்னை பத்தி பேசுறவங்களை பார்த்துட்டு வாயை மூடிட்டு சும்மா இருக்க சொல்றியா? அடிப்பேன். இன்ஃபேக்ட் நல்லா அடிப்பேன். அவனை சாகடிச்சு போட்டுருவேன். இது ரொம்ப தப்பாச்சே. வா போலீஸ் ஸ்டேஷன் போலாம். ஒரு நிமிஷம். ஹலோ, நீங்க மிஸ்டர் தேஜஸ் தானே? வக்கீலு, அவர்கிட்ட பேசிட்டு ரன்பீரை ஜெயில இருந்து வெளியில எடுத்துருவா. நீ டென்ஷன் ஆகாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ ஏதாவது சாப்பிட்டியா? இல்ல. இங்க பாரு பிராச்சி, நான் அந்த அட்வொகேட் கிட்ட பேசிட்டேன். அவர் நேரடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கே வராராம். நாம சீக்கிரம் போலாம். வா. சரி போலாம். நானும் வரேன். இல்ல நீங்க இங்கே இருங்க, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். பிரக்யா, 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 நீ உன் போனை வீட்லயே வச்சுட்டு போயிட்ட. பிரக்யா, இப்ப என்ன பண்றது? மிஸ்டர் மெஹ்ராவுக்கு போன் பண்ணிடுவோம். அவர் கண்டிப்பா ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரு. ரன்பீர் எதை செஞ்சானோ அது எதுவுமே சரி கிடையாது. அவன் இந்த அளவுக்கு அக்ரெசிவ் ஆயிருக்க கூடாது. அதுவும் யாருக்காக? அந்த பிராச்சிக்காக. டிஸ்கஸ்டிங். வாட்? என்னாச்சு? என்னாச்சு? ரன்பீர் மறுபடியும் பிராச்சி கூட சண்டை போட்டானா? ஆனா பிராச்சி கூட இல்ல, பிராச்சிக்காக. அதுவும் தேவையில்லாம அவ்வளவு பெரிய சண்டை போட்டிருக்கான். அதுவும் பிசிக்கல் ஃபைட். விக்ரம் காலேஜ்ல அவன் ஃப்ரெண்ட கூட பெரிய ஃபைட் பண்ணிருக்கான். அவன் எதுக்காக இதெல்லாம் பண்றான்னு புரியவே இல்ல. ஐம் ஷூர் அந்த பிராச்சி தேவையில்லாம பேட் இன்ஃப்ளூயன்ஸ கிரியேட் பண்றான். அவ எவ்வளவு கேவலமான பொண்ணு. அவளுக்காக ஆலியா, ஸ்டாப் இட் ரைட் நவ. நீ யாரை பத்தி பேசுற, யார் முன்னாடி பேசுறன்னு முதல்ல உனக்கு தெரியணும். எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நான் யாரை பத்தி பேசுறேன், யார் முன்னாடி பேசிட்டு இருக்கேன்னு. என்ன ப்ராப்ளம்னா, நான் யார் முன்னாடி பேசிட்டு இருக்கேன்னு அவர் எதையும் பார்க்க விரும்பல. அவன் என்ன செஞ்சிருக்கான்னா, அதாவது ரன்பீர் மட்டும் இல்ல, ரன்பீரோட ஃப்ரெண்ட் நிக்கு கூட காலேஜ்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவ பேசினதுக்கு அவளுக்கு தேவைதான். ஆல்ரைட், நான் பேச வேண்டாம்னு சொல்லி நீ அவளை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. பிராச்சி இஸ் லைக் ரியா டு மீ, ரைட்? அந்த பொண்ணை பத்தி யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா என்னால தாங்கிக்க முடியாது. எனக்கு ரியா எப்படியோ அப்படிதான் பிராச்சியும். ஆனா ப்ளீஸ் பிராச்சிய ரியா கூட கம்பேர் பண்ணாதீங்க. யூ ரைட், நான் கம்பேரும் பண்ணல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான். டிஃபரன்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். ரிமெம்பர் நிக், ரன்பீரோட ஃப்ரெண்ட், அவங்க அப்பா ஒரு பொலிட்டிஷியன். காலேஜ்ல அந்த பையன் பிராச்சியை பத்தி ஏதோ தப்பா சொல்லியிருக்கான். அதாவது அவளோட கேரக்டர் பத்தி தப்பா பேசியிருக்கான். உடனே ரன்பீருக்கு கோவம் வந்து அவனை அடிச்சிருக்கான். அவன் எப்படி அடிச்சிருக்கான் தெரியுமா? போலீஸ் அங்க வர அளவுக்கு அடிச்சிருக்கான். பை தி வே, ரன்பீர் has been arrested. விக்ரம், மை காட், ரன்பீரை மறுபடியும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? லெட்ஸ் கோ. விக்ரம், கொஞ்சம் வெயிட் பண்ணு. ரன்பீர் இந்த மாதிரி அடிதடிக்கெல்லாம் போக மாட்டா. யூ நோ தட். தட் எக்ஸாக்ட்லி மை பாயிண்ட். ரன்பீர் அந்த மாதிரி பண்றவனு கிடையாது. அப்படி பண்ணக்கூடிய பையனும் அவன் இல்ல. திஸ் பிசிக்கல் வயலண்ட் அண்ட் ஆல் தட். ஆனா இது எல்லாமே அந்த பிராச்சியால மட்டும்தான் நடந்திருக்கான். சாரினா, அவ செஞ்ச காரியத்துக்கு அந்த காலேஜ்ல நிக்கு மட்டும் இல்ல, காலேஜ்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவளை பத்தி பேசுறது மட்டும் இல்லாம இந்த ஊரே அவளை பத்தி பேச போகுது. யாரோட MMS வந்தாலும் இப்படித்தானே ஆகும். என்ன? MMS-ஆ? ஆமா டாட், நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா உங்க எல்லாருக்கும் பிராச்சியை ரொம்ப பிடிக்கும்ல, அதனாலதான் நான் இத கேட்டு நீங்க டிஸ்டர்ப் ஆயிட்டு. அப்புறம் இந்த விஷயம் உண்மைதான், பிராச்சி தான் MMS-ல இருந்தா. இல்ல நிச்சயமா அது பிராச்சி எல்லாம் இருக்க முடியாது. ஜனங்களுக்கு எல்லாம் இப்ப என்ன ஆகுதுன்னு தெரியல, எல்லார பத்தி MMS பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது காலேஜ்ல யாராவது இந்த மாதிரி பண்ணிருக்கலாம், ஒரு விளையாட்டா பண்ணிருப்பாங்க. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ட்ரூ. அந்த வீடியோ முழுக்க நான் பார்த்தேன்னா அது பிராச்சி தான். இப்ப எல்லாம் எல்லா வீடியோஸும் மாஃப் ஆகுது, அது உனக்கு தெரியாதா? The world has gone crazy.
கண்மூடித்தனமா எதுக்காக அந்த பிராச்சி மேல இவ்ளோ நம்பிக்கை வைக்கிறீங்க? அவ என்ன பண்ணாலும் எது செஞ்சாலும் கிளீனா ஒரு சர்டிபிகேட் வச்சிடுறீங்க. அவ மேல உங்களுக்கு எப்படி இவ்ளோ நம்பிக்கை வந்துச்சு? உனக்குள்ள அவளுக்கான இவ்ளோ வெறுப்பு எங்க இருந்து வந்துச்சு ஆலியா? ரியா, நீ பிராச்சியை பத்தி நான் எதுவும் தப்பா கேட்க விரும்பல. ஏன்னா ஷீ இஸ் 100% இன்னசென்ட். சரிவா, நம்ம 2 பேரை ரிலீஸ் பண்ணுவோம். விக்ரம், விக்ரம், விக்ரம். அண்ட் ஐ எம் ஷூர் அப்பாக்கு என் மேல சுத்தமா பாசம் கிடையாது. டேடிக்கு பிராச்சி மேலதான் பாசம் அதிகம். என் மேல அவருக்கு சுத்தமா பாசமே கிடையாது. ரியா, அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. ரியா, ரியா, நீ எங்க போற? நான் ரன்பீரை பார்க்க போறேன். நானும் உன் கூட வரேன். பல்லவி, ரன்பீரை நல்லா பாத்துக்க. இல்லைன்னா அவன் கையை விட்டு நழுவி போயிட போறான். எக்ஸ்கியூஸ் மீ, இன்ஸ்பெக்டர் சார் இல்லையா? சார் லஞ்சுக்கு வெளியே போயிருக்காரு. அப்போ வேற யாராவது இருக்காங்களா? நாங்க ரன்பீர் கோலி ரன்பீர் கோலியை பத்தி பேசி ஆகணும். நீங்க வெயிட்டிங் ரூம்ல உட்காருங்க, சார் வந்தோடனே நான் உங்களை கூப்பிடுறேன். ரோகன், இவங்களை வெயிட்டிங் ரூம் கூட்டிட்டு போ. தேங்க்யூ. லாயர் இன்னும் இங்க வரலையா? நான் கேக்குறேன். நீ பாத்தியா? அவ இங்கதான் இருந்தா. யாரு? அட என்னப்பா நீ இப்ப பகல்லே கனவு காண ஆரம்பிச்சிட்டியா? நான் லாயருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன். நானும் பேசிட்டேன். 10 நிமிஷத்துல வரானா. நம்ம பையன் இன்னொரு சாதனை பண்ணிட்டு வந்திருக்கான்ல, வா போய் அவனை பாராட்டலாம். இன்ஸ்பெக்டர் வேண்டாம்னு தான் சொன்னாரு. நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன். வா போலாம். Why don't you understand, ரன்பீர்? நீ ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன். உனக்குன்னு சில கனவுகள் இருக்கும், ஆம்பிஷன்ஸ் இருக்கும். உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீ இதுல எல்லாம் மாட்டி உன் பேரை கெடுத்துக்கிட்டா உன் ஃபேமிலி எப்படி இந்த வேதனையை தாங்கிப்பாங்க? எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. என்னால உன்னோட கரியர் ஆகட்டும், உன்னோட ஃபியூச்சர் ஆகட்டும் ஸ்பாயில் ஆகிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. உன்னோட ஃபேமிலி என்னைக்கும் தலைகுனிய கூடாது. பாரு இவனை. என்னடா இவன் ஜெயில நின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான்? இந்த சிரிப்பு கொஞ்சம் வித்தியாசமான சிரிப்பு. டேய், ஓ ஷிட். ஹாய் சீஃப், டாட். I am proud of you. Thank you. I'm glad you here. Well done. இன்னும் நல்லா ஏத்தி விடு. proud of you. நல்லா ஏத்தி விடு. இவன் இப்ப ஜெயில நின்னுட்டு இருக்கான். ஜெயில்ல ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கான். அவன் பேர் வேற கெட்டு போயிட்டு இருக்கு. நீ என்னடா proud of you ன்னு இருக்க? என்ன பண்ற? நீயும் இருக்கிறியே, உன் புள்ள ஜெயிலுக்கு உள்ள இருக்கும்போது அவனுடைய ஃபேஸ பாரு, அவனுடைய கண்ணை பாரு. அவனோட கண்கள்ல எந்த ஒரு தவறும் தெரியல. பார்க்கும்போதே தெரியுது அவன் மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு. விடுப்பா, நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. உனக்கு தான் புரியல. இவன் பொண்ணுக்கு சப்போர்ட்டா நின்று இருக்கான். He shoot for girl. முதல்ல பையனா இருந்தா இப்ப ஜென்டில்மேன் ஆயிட்டா. Alright. ஏ விக்ரம், நீ இன்னும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. கூட்டமா நின்னு ஒருத்தங்க மேல பழி போடுறது ரொம்பவே ஈஸி. அந்த கூட்டத்துல இருந்து தனிச்சு நிக்கணும், கூட்டத்தை எதிர்த்து போகணும். அது ரொம்ப கஷ்டம். அது அவன் செஞ்சிருக்கான், ரொம்ப சரியா செஞ்சிருக்கான். அவன் இடத்துல நான் இருந்தா நானே தான் செஞ்சிருப்பேன். Well done. Thank you. ஆனா இந்த விஷயம் வேறப்பா. நான் யாரா இருந்தாலும் சரி, உண்மைக்கு குரல் கொடுக்கணுமா வேணாமா சொல்லு. நீ சொல்ற வழியில பார்த்தா அந்த வழியில காந்திஜி, பகத்சிங், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்களே. அவங்க எல்லாரும் கூட ஒரு நியாயத்துக்காக ஜெயிலுக்கு போனாங்க. அப்ப என்ன அது தப்பா? இல்லல்ல. இங்க பாரு பாக்கண்ணா, என்ன தப்பா நினைச்சுக்காத ப்ளீஸ். இங்க பாரு, ஒரு அப்பா தன்னோட புள்ள ஜெயில இருக்கிறத பாக்கும்போது அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படுங்கிறத உன்னால புரிஞ்சுக்க முடியாது. I get it, Dad. இங்க பாரு, எனக்கு லாஜிக் புரியுது. எனக்கு எல்லா லாஜிக்கும் புரியும். ஆனா மனசு கேட்க மாட்டேங்குதே. அபி, இந்த அப்பா இருக்காங்களே அப்பா. ஐயோ அப்பா, அப்பாவோட மனசு. அப்பா, இட்ஸ் ஓகே, கிவ் மீ ஹக். எல்லாம் சரியாயிடும். கம் ஆன், கிவ் மீ ஹக்.
வாங்க கட்டி பிடிச்சா எல்லாம் சரியாயிடும். ச்சே, அப்பாவை கட்டி பிடிக்கிறதுக்கு இது ஒரு தடங்கலா இருக்கு. எனக்கு புரியுது. இப்ப நான் ஜெயிலுக்குள்ள வந்து உனக்கு ஹக் கொடுக்கணும். அதுவும் நல்லதுதான் டாட். வாங்க, உங்களுக்கு ஒரு கம்பெனியும் கிடைக்கும், உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாகும். முடியெல்லாம் நரிச்சிருச்சு பாருங்க. நிறைய கத்துக்கிட்ட நீ இவன் கூட சேர்ந்து. சீரியஸ்லி? ஆமா. சரி, ஓகே. அபி, இவன் ஜெயில இருக்கும்போது கூட இவனோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அதிகமாவே இருக்கு. இதுவே ஒரு சாட்சி தெரியுமா? எந்த வருத்தமும் இல்ல. நிச்சயமா வருத்தம் இல்ல. என் பையனுக்கே வருத்தம் இல்லாத போது அப்பாவுக்கும் இல்ல. குட். ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்ஸ் டாட். அந்த பொண்ணோட நண்பர்களே அங்க இல்லாதப்போ நீ அந்த பொண்ணுக்கு துணையா இருந்திருக்க. அந்த ஹோஷார்பூர்காரன் இருக்கான்ல, அவன் விட்டுட்டு ஓடிட்டான். ஓஷாப்பூர்ல இருந்து யார் வந்தது? அதான் அவன்தான். தீபாவளி பார்ட்டி அன்னைக்கு பிராச்சி கூட வந்திருந்தானே. அந்த சஞ்சீவா? ஐ திங்க் ஐ அம் நாட் ஷூர். அவனாதான் இருக்கும். அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தான்? அவன் அந்த காலேஜ் சேர்ந்தவனே கிடையாது. அவன் எங்க காலேஜ் கிடையாது. ஆமா, நான் என்ன சொல்றேனோ அது எல்லாமே உண்மைதான். ஆலியா, பிராச்சியை பார்த்தா நிச்சயமா அந்த மாதிரி பொண்ணு கிடையாதுன்னு தோணுது. ஆனா தீபாவளி பார்ட்டி அன்னைக்கு என்ன ஆச்சு? அத வச்சு என்ன நிரூபிக்க முடிஞ்சது? அவ அப்படி என்ன சாதிச்சுட்டா? அவ எந்த தப்பும் பண்ணலங்கிறது, அவ கேரக்டர்லெஸ் பொண்ணுங்கறத அவ எதை வச்சு நிரூபிச்சான்னு சொல்லு. சரி, எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவளுக்கு மட்டும் ஏன் நடக்குதுன்னு சொல்லுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு பல்லவி. அவளுக்கு அந்த மாதிரி நடக்குதுன்னா அவ அப்படிப்பட்ட பொண்ணா இருக்கிறதுனால தானே. ஒருவேளை அவளோட ரத்தத்திலேயே இருக்கலாம். அவளோட அப்பா அவ கூட இல்ல. அப்பா அவளோட அம்மா கூட இதே வேலைதான் செஞ்சிருக்கணும். அவ அம்மாவும் அவள மாதிரி தான். இல்ல ஆலியா, நீ தப்பா பேசுற. நான் ஏற்கனவே அனுராதா மேடத்தை பாத்திருக்கேன். பாக்குறதுக்கு அவங்க அப்படி கிடையாது. பாக்குறதுக்கு அவ அப்படி கிடையாதுதான். இந்த தப்பதான் நம்ம அடிக்கடி செய்யறோம் பல்லவி. அவங்க முகத்தை பார்த்த உடனே அவங்க அப்படிப்பட்டவங்க இல்லன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா மாஸ்க அவங்க முகத்துல தான் போட்டுப்பாங்க. எப்படி வேணாலும் மாத்திக்கலாம், எப்ப வேணாலும் மாத்திக்கலாம். இதுல என்ன கஷ்டம் இருக்க போகுது? நீயே யோசிச்சு பாரு. அவளோட அம்மா அப்படிப்பட்டவ இல்லன்னா அவளோட அப்பா அவளை விட்டு எதுக்காக போகணும்னு சொல்லு. ஆலியா ப்ளீஸ், ஒருவேளை ஹஸ்பண்ட் கூட அவ. பல்லவி, நீ ரொம்ப அப்பாவியா இருக்க. ஆனா முட்டாளா மட்டும் ஆயிடாத. நீ அவங்களோட முகத்தை பார்த்து நீ அவங்களோட உண்மையான முகத்தை பார்க்க மறுக்கிற ஸ்வீட் ஹார்ட். நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. அவங்க அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே மறைக்க பாக்குறாங்க. நீ ஒரு உண்மையை சொல்லு பாக்கலாம். பிராச்சி பாக்குறதுக்கு எவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கா? பிராச்சி அப்படி பண்ணுவான்னு நீ நினைச்சு பாத்திருக்கியா? ஆனா அவ அப்படி பண்ணிருக்கா. பிராச்சி மாதிரியான பொண்ணுங்க வெறும் ப்ராப்ளம்ஸ மட்டும் தான் எடுத்துட்டு வருவாங்க. ப்ராப்ளம்ஸ் மீன்ஸ் பேட் லக். அப்புறம் நீயே யோசி, இப்போ அந்த பேட் லக் உன்னோட பையன் ரன்பீரோட தலைய சுத்திக்கிட்டு இருக்கு. அவன் கூடவே சுத்திக்கிட்டு இருக்கு. ரன்பீரை பிராச்சியை விட்டு தூரமா இருக்கவை. இங்க பாரு பல்லவி, எனக்கு தெரிஞ்சு ரன்பீர் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். ஆனா நீ, நானு, அப்புறம் நம்ம 2 பேருக்குமே தெரியும் ரன்பீர் என்னைக்கு அந்த பிராச்சியை மீட் பண்ணானோ அன்னையில இருந்து அவனோட லைஃப்ல வெறும் ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்கு பல்லவி. இப்ப போலீஸ் கம்ப்ளைண்ட். இன்னைக்கு வரைக்கும் அவன் மேல காலேஜ்லயே கம்ப்ளைண்ட் வந்தது கிடையாது. இப்ப போலீஸ் கம்ப்ளைண்ட் எப்படி? இது வரைக்கும் 2 தடவை அவன் அரெஸ்ட் ஆயிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் பிராச்சி. முன்னாடி அவனை காலேஜ்ல மீட் பண்ணிட்டு இருந்தா, இப்ப ஆபீஸ்லயும். அவ ஒரு அன்லக்கி கேர்ள். அந்த பிராச்சி ரன்பீரோட லைஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ரன்பீரோட லைஃப்ல இந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சது. ஸ்வீட் ஹார்ட், கான்ட் யூ see all this? You know what? I'm just scared. I'm really scared பல்லவி. அவனுக்கு ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நீ ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம ரன்பீர் அவகிட்ட இருந்து கொஞ்சம் தூரமா தள்ளி வை. ரன்பீர் நம்ம எல்லாருக்குமே வேணும். You know what? I'm sorry. நான் கொஞ்சம் பழைய பஞ்சாங்க மாதிரி பேசுறேன்னு நினைக்கிறேன். நெகட்டிவா பேசுறேன்னு கூட நினைக்கிறேன். பல்லவி, நாமெல்லாம் அம்மா. நம்ம பிள்ளைங்களுக்கு நாம கெடுதல் நினைக்க முடியாது, அப்படி யோசிக்க கூட முடியாது. அப்புறம் கடவுளே, என் பிள்ளைக்கு மட்டும் இப்படி ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் அந்த பிராச்சியோட நிழல கூட என் பையன் மேல பட விட மாட்டேன். நான் ரன்பீரை கூட என் பையன் மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன். உனக்கே தெரியும்ல. ஐ நோ. அவன் வாழ்க்கையில ஏதாவது தப்பு நடந்தா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. So please do what is right for you, what is right for your son. I know you are strong woman, but எனக்கு இதுவும் தெரியும், நீ ஒரு அம்மாவா தன்னோட பிள்ளைங்களை எந்த ஒரு ஆபத்துல இருந்தோ காப்பாத்தணும்னு தான் நினைப்பா. அதுக்காக அவ எந்த எல்லைக்கும் போவா. I just mean well. I know. Anyway, உன்னோட பையன், I know you will take a right decision. and உனக்கும் தெரியும் நாங்க எல்லாரும் உன் கூடவே இருப்போம். யா. நான் உன்கிட்ட சொன்னது உன்னை குழப்பம்னு எனக்கு தெரியும். நீ இனிமே ரன்பீரை பிராச்சி கிட்ட இருந்து விலக்கி வைப்ப. என்னோட ரியாவுக்கு அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி ஆயிடும்.
அந்த பொண்ணு பிராச்சியோட ட்ரெஸ் போட்டிருந்தா. சஞ்சு காலேஜுக்கு வந்திருக்கான். ஆனா அவன் எதுக்கு காலேஜுக்கு வந்தான்? இந்த சஞ்சு அப்புறம் இந்த பொண்ணு தப்பா படுது. ஹாய், நீயும் வந்திருக்கியா? நீ வந்திருக்கன்னு டாடி என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆல் குட். ரன்பீர், நீ எதுக்காக நிக் கிட்ட சண்டை போட்ட? உனக்கு ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குற. காலேஜுக்கே தெரியும் நான் நிக் கூட ஏன் சண்டை போட்டேன்னு உனக்கு தெரியாதா? எனக்கும் தெரியும், காலேஜுக்கும் தெரியும். பட் வை? யூ நோ, மொத்த காலேஜும் இத பத்தி பேசிட்டு இருக்கு. ரன்பீர் எதுக்காக பிராச்சிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பேசுறாங்க. இவ்வளவெல்லாம் பிராச்சிக்காக நீ அவனை அடிச்சிருக்க. என்ன பிராச்சி பிராச்சின்னு? ப்ளீஸ் ஸ்டாப். பிராச்சி பிராச்சி எல்லாத்துக்கும். அவளை பத்தி நான் எதுவும் பேச விரும்பல. சாரி, பேசாத. நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் அதை உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த இடமும் சரியில்லை. இந்த இடத்துல ஐ டோன்ட் ரியலி கேர். எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். டெல் மீ நவ. உனக்கு பிராச்சி கூட ப்ராப்ளம் இருக்கா? இருக்குல்ல. ஆனா எனக்கு இல்ல. அவளை பத்தி ஒருத்தன் தப்பா பேசினா அது எனக்கு தப்பா பட்டுச்சு, அதனால நான் அவனை அடிச்சேன். லிசன், நீ செஞ்சது கரெக்டா, நான் இல்லன்னு சொல்லல. பட் ஐ அக்ரி அண்ட் ஐ நோ. அண்ட் பிராச்சியோட இடத்துல டிம்பியோ இல்ல வேற யாராவது இருந்திருந்தா கூட இததான் நீ செஞ்சிருப்ப, ரைட்? யா. see, நீ பிராச்சிக்காக சப்போர்ட் பண்ணதுனால நான் ஒன்னும் அப்செட் ஆகல. ஐ எம் நாட் அப்செட் அபவுட் தட். த ரீசன் ஐ எம் அப்செட் இஸ், பாரு இப்ப நீ எந்த இடத்துல நின்னுட்டு இருக்கேன்னு. ஜெயிலுக்குள்ள. தட் வாட் யூ டிசர்வ். நோ ஒன் டிசர்வ் எனிதிங் ரியா. எனக்கு தப்பா தோணுச்சு, சப்போர்ட் பண்ண, அதனால நான் சொல்லிட்டேன். அப்புறம் எனிவே அது முக்கியம் இல்ல. முக்கியமானது என்னன்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, பிராச்சியை பத்தி ஒரு எம்எம்எஸ் வந்ததுல அதுல ஒரு புது கன்ஃபியூஷன் வந்திருக்கு. அந்த எம்எம்எஸ்ல இருந்த பொண்ணு அது பிராச்சி இல்ல. அவ வேற ஒரு பொண்ணு பிராச்சியோட ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா. ஐ திங்க் உனக்கு அந்த தீபாவளி ஞாபகம் இருக்கா? நம்ம வீட்டு தீபாவளி. அங்க கூட ஒருத்தன் பிராச்சியோட ஃப்ரெண்டு ஓஷாப்பூர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னானே. அவனோட பேர் என்ன? சஞ்சீவ் தானே? சஞ்சுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எனக்கு என்ன தோணுதுன்னா, சஞ்சீவ்க்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அவதான் பிராச்சியோட ட்ரெஸ் போட்டுட்டு நடிச்சிருக்கா.